ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசைக்கியை அவங்க பாண்டியமாக கடத்திடுறாங்க. கடத்தினதுக்கப்புறம் பார்த்தோம்னா சண்முகத்துக்கு இசைக்கு இதுலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லலை இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லும் போது அப்போ சவுந்தர பாண்டி குரலில் அவங்க பாண்டியமாக பேசுகிறாங்க. நான் இசைக்கியை கடத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது அப்போ சவுந்தர பாண்டி குரலே பாண்டியமாக பேசுகிறாங்க. ஆமாம், அந்த இசைக்கியை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கடத்திட்டேன், அவளை என்ன பண்ண போகிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. இதை கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வைகுண்டத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அங்கே இசைக்கு இருக்காள் அப்படின்னு கேட்கும்போது இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டமும் கோயிலை தேடுறாங்க. இசைக்கியை காணலப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சண்முகம் உடனே கோயிலுக்கு கிளம்பி வராங்க. அப்போ அங்கே வைகுண்டம் கேட்குறாங்க, இசைக்கு இங்கே தான் இருந்துட்டு இருந்தா, அவங்க எங்கே போனானே தெரியல அப்படிங்கும்போது இசைக்கு அந்த சவுந்தர பாண்டி கடத்திட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வைகுண்டம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவனை நான் உயிரோடே விட மாட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறான் பார் அப்படிங்கும்போது அப்பா இப்போ பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இரு, நீ ஆவேசப்படக்கூடாது, அப்புறமா இசைக்கியோட உயிருக்கு ஆபத்து வந்துடும், நீ அமைதியாக வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை அவனை இப்படி விட்டுருந்தாங்கி அவனை சும்மா இருக்க மாட்டான், நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ண பாரு அப்படிங்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டுதான் சொல்லிட்டோம்னா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சண்முகம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் அங்கே இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா இசைக்கியை கடத்துனது அங்கே வீடியோ ஃபுட்டேஜில் தெரியுது. அதை எடுத்து அவங்க வீடியோவை அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் உடனே இப்போ சவுந்தர பாண்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் இருந்து கிளம்பி போகவும் இங்கே பார்த்தோம்னா பாண்டியமாக தான் காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சவுந்தர பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உட்காந்து கடலையை தின்னுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பேக்கை பற்றியா அப்படிங்கிறாங்க. இந்த பேக்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அப்படின்னு சொல்லும்போது வேற யாரும் கிடையாது, உன் மருமக இசைக்குள்ளது தான் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு நீ ஏங்கிட்ட தார் அப்படின்னு சவுந்தர பாண்டி கேட்கவும் ஒன்றும் இல்லை, நான் அவளை கடத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ சொல்கிறது உண்மையான்னு கேட்கும்போது ஆமாம், இசைக்கியை கடத்திட்டு அதுக்கப்புறமா நான் சண்முகத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. சண்முகம் இந்த விஷயத்த முத்துப்பாண்டிகிட்ட சொன்னனால முத்துப்பாண்டி அங்கே வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இசைக்கியை கடத்திருப்ப அப்படின்னு சவுந்தர பாண்டிகிட்ட கேட்கும்போது அப்போ சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க, நான் உண்மையிலே நான் இசைக்கியை கடத்தவே இல்லை, சொல்ல பொண்ணுக்கு நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், உங்கள் அம்மா பாரு கடலை வச்சு கொடுத்தா அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வேணா அவட்ட கூட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாக்கியமும் சொல்கிறாங்க, ஆமாம் முத்துப்பாண்டி இவ்வளோ நேரமும் இவர் இங்கே தான் இருந்துட்டு இருக்காரு, அவர் எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வைகுண்டம் அருவாவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை எடுத்து நான் உன்னை வெட்டுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வைகுண்டம் தடுக்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும் போது எப்படி அமைதியாக இருக்க முடியும், என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், இவனை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ முத்துப்பாண்டி சமாதானப்படுத்துதாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு இசைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சண்முகம் இசைக்கு இருக்க இடத்துக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே இசைக்கு கடத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இசைக்கு அங்கே பார்க்கும்போது அவங்க ரவுடிங்கெல்லாம் அவளை தீர்த்துக்கிட்டதுக்காக இருக்கிறாங்க. அப்போ ரவுடிங்கில் போட்டு அடித்து அவங்க இசைக்கே காப்பாற்றிட்டு வந்துருந்தாங்க. முத்துப்பாண்டி சேர்ந்து ரவுடியை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இசைக்கு ஓடி முத்துப்பாண்டியை கட்டி பிடிக்கிறாங்க. மாமா என்னை காப்பாற்றிட்டீங்க மாமா அப்படிங்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று நான் கண்டிப்பாக நான் தாங்கிக்க மாட்டேன் இசைக்கு அப்படிங்கவும் இதை கெட்டதுமே இசைக்கு முத்துப்பாண்டியை பார்த்து அவங்க கண்கலங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இப்போ நான் அவனை என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சவுந்தர பாண்டியை பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க, நான் அவளை கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளை எப்படி உயிரோட கூட்டிட்டு வந்துட்டான், இவளை தீர்த்து கட்டிட்டு இந்த பழியை சவுந்தர பாண்டி மேலே போட்டு இவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நான் இருந்தேன், எல்லாத்தையும் பாழாக்கிட்டான அந்த சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சவுந்தர பாண்டி பாண்டியம்மா பார்க்குறாங்க, இது எல்லாம் இவளால வந்ததுதான், இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணானே தெரியலையே, இவ பண்ணன பள்ளிக்கு இப்போ நான் பழி ஏற்க வேண்டியதான் இருக்குது, இவளை பாரு இவ அமைதியாக பேசாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சவுந்தர பாண்டி பாண்டியம்மலை பார்த்து மனசுக்குள்ள போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, என்னுடைய இசைக்கு நல்லபடியாக வந்தனால தான் நான் உன்னை உயிரோட விட்டுருக்கிறேன், இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன் உயிர் என் கையில் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே இவளை கடத்தணும் இல்லைன்னா சண்முகத்தோட குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கையே நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன் பார்த்துக்கு அப்படின்னு முத்துப்பாண்டி அவங்க சவுந்தர பாண்டி பண்ணி திட்டிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா சவுந்தர பாண்டி பாண்டியம்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செய்த, நீ பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டியே என்ன, உன்னையே ஜெயிலிருந்து எப்படி விட்டாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் நான் தான் உன்னை ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ அந்த மாதிரிக்கு செய்துட்டு இருக்கிற, நீ ஏன் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ சண்முகத்து விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க மனசுக்குள்ளேயே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காகத்தானே நானே வந்திருக்கிறேன், உன்னை அப்படிலாம் நான் லேசில் விட்டுருவேனா என்ன, நான் என்னுடைய அடுத்த ஆட்டத்தை நான் கண்டிப்பாக ஆரம்பிக்க தான் போகிறேன் அப்படின்னு பாண்டியம்மா அவங்க சவுந்தர பாண்டியை பார்த்து அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டு போகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.